இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தோழர்களே, சமீபத்தில் தீபாவளிக்கு வந்த படங்களில் டியூட் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதை பற்றி இந்த படம் வந்தோன்னே முதல் நாள் 2வது நாள் 1-2 விமர்சனங்கள் சாதகமாக வந்தது. அதுக்கப்புறம் முற்போக்குன்னு சொல்லிக்கொள்கிறவங்கள என்ன விமர்சித்து விமர்சனம் வந்ததுன்னா, ஆழமாக இல்லை, அதெல்லாம் சரியில்லை அந்த படம் அப்படின்னு விமர்சித்து வந்தது. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க எதிர்மறைகளாக ஒரு தாக்குதல் தொடுக்கக்கூடிய, கடுமையாக தாக்குதல் தொடுக்கக்கூடிய விமர்சனங்களாக மாறியிருக்கு. இப்போ சமீபத்தில் வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் அதிகமாக அதுதான் இருக்குது. சரி, இப்படி இந்த ஒரு கடுமையான தாக்குதல் தொடுக்கக்கூடிய சக்திகள் யாருன்னு பார்த்தா, எல்லாம் இந்த பண்ணையார் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவங்க. அதாவது பிராமணிய சனாதனம் இல்லாமல் இங்கே வெள்ளாளிய சனாதனத்தை நீக்கி இருக்கக்கூடிய கிராமப்புற சாதிய நில உடைமை கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய தான் இதை இப்போ கடுமையான தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வர கமெண்ட்லாம் பார்த்தா எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் போடுறாரு, படம் பார்க்காதீங்க யாரும், அப்படி பார்க்குறது இருந்தால் பெண்களையும் குழந்தைங்களையும் கூட்டுட்டு போகாதீங்க. இது ஒரு பண்ணையார் சனாதனவாதியினுடைய கமெண்ட்டு. அவர் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ரஞ்சித்தை விட விஷமத்தனமானவன் பிரதீப் ரங்கநாதன், அழிக்க வேண்டப்பட சக்தி என்ற அளவுக்கு தன்னுடைய கமெண்ட்டை இன்னொருத்தர் போடுறார். இந்த கமெண்ட்டில் வருது. அப்புறம் இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் அந்த பண்ணையார் சனாதனம் அவங்க ஒரு சதித்தனம் பண்ணுவாங்கல்ல, அந்த சதித்தனம் என்னன்னா, இது பாலச்சந்தர் படம் போல் இருக்குது அப்படின்னு ஒரு முத்திரையை அதுக்கு குத்துறாரு. ஏன் அப்படி குத்துறாருன்னா, உடனே பார்ப்பன எதிர்ப்புன்ற பேரில் எதிர்க்கணுன்று அதை ஒரு பிராண்ட் பண்ணி ஒன்று முத்திரை குத்தி அதை முடக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். இப்படி பாருங்கள், இந்த பண்ணையார் சனாதனவாதிங்க பிராமண சனாதனத்தை மட்டும் எதிர்க்கக்கூடிய சக்திகள் இவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க. இன்னொன்று அதை பாதுகாக்கிறவங்க கூட பண்ணையார் சனாதனத்தை நியாயின்னு வெளிப்படையாக பேசுகிறவங்க. இவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க, அவ்வளோதான். அவங்க தான் அவ்வளோ மோசமாக போட்டுது அழிக்கணும், இது மோசமானது, குடும்ப இதை சிதைக்கிறதுன்னு பேசுகிறவங்க அவங்க. இவங்க அதை பாலிஷாக அப்படியே இவங்க பேசுவாங்க. அப்போது என்ன படம், என்ன விஷயம், உண்மையில் என்ன தான் இருக்குது. ஆனால் அது உலகம் முழுக்க 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய படங்கள் தொடர்ச்சியாக 3 படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணது ரஜினிக்கு அடுத்ததுன்ற அளவுக்கு சாதனையாக வேறு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் பெருமளவு அது முன்னிறுத்தப்படல, பாராட்டப்படல. இந்த இதுவே முன்னிறுத்தப்படல. இன்னொன்று, பிரதீப் ரங்கநாதன் அதில் நடிக்க தான் செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அது கீர்த்தீஸ்வரன் ஏதோ பேர், கீர்த்தீஸ்வரன் சொல்லிட்டு அவர் ஒரு இளையோர், இந்த செஞ்சின்னு சொல்லக்கூடிய தலைமுறையை சேர்ந்த ஒரு நபர். உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு லப்பர் பந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளிலிருந்து அங்கே ஒரு கிரிக்கெட் மீது பொதுவாக இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கு இருக்கான மோகம், அந்த கிரிக்கெட்டை மையமாக வைத்து எப்படி ஒரு சமூகம் அவங்களை டக்குன்னு சுட்டி காட்டிச்ச, துருத்தாமல் வெளிப்படையாக துருத்தாமல், பிரசங்கம் பண்ணாமல், அலுப்பூட்டாமல், சளிப்பூட்டாமல், சாதிய விஷயங்களை, பெண்ணடிமைத்தனத்தை, அதே சமயத்தில் அதுக்கு மாற்றான விஷயங்களாக பெண்களுடைய பாத்திரம்,
உறுதிமிக்க பாத்திரங்களாக அதை வந்து கொண்டு போனது. அப்புறம் ஒரு இணக்கத்தன்மைக்கு தீர்வாக வந்து சில விஷயங்களை வந்து முன் வச்சதுன்னு ஒரு சிறந்த பாத்திரத்தை வந்து ஒரு கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில் அது வந்து உருவாக்குச்சு ரப்பர் பந்து. அதுக்கப்புறம் இந்த படம் ஆச்சரியகரமான விஷயம், ஜென்சி படங்களை பற்றின படங்கள்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ள உறவுகள், காதலர்களுக்குள்ள உறவுகள், இல்லை கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் மட்டுமே கொஞ்சம் அங்கங்கே வந்து பேசப்பட்டுக்கிட்டு உரையாடிட்டு அந்த அடிப்படையிலான படங்கள் மட்டுமே வந்துட்டு இந்த சூழலில் இந்த படம் வந்து ஒரு உண்மையிலே வந்து இந்த பண்ணையார் சனாதனத்தை அடித்து நொறுக்கியிருக்கு. பண்ணையார் சனாதனத்தை அடித்து நொறுக்கியிருக்கு. அது வந்து அதனுடைய வேகமான அந்த சினிமா போகிறதுனுடைய விளைவுகளை உங்களுக்கு நிறைய புரியல. இந்த பண்ணையார் சனாதனவாதிகளுக்கு நிறைய புரியல, கேட்ச் பண்ணல. இன்னொன்று கிராமங்களில் எப்படி ஓடுதா, கிராமங்களில் இது ரிலீஸ் ஆச்சா என்னன்னு இன்னும் எனக்கு தெரியல. அந்த விவரங்களை கூட பார்க்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு இதை பார்ப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி கூட இருக்குது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பாரதி கண்ணம்மாவே வந்து தென் மாவட்டங்களில் விடாத ஒரு சூழல் நிலவுச்சு. அதுக்கப்புறம் அதை உடைக்கிற மாதிரி படங்கள் எதுவுமே வரலை, எந்த படங்களும் வரலை. சும்மா சமரசம் பண்ணிக்கிற படங்கள் தான் வந்து சாதியத்தை பற்றி எடுத்தாலும் இறுதியில் சமரசங்கள் இருந்தது. அடுத்த கட்டம் நகர்வுகளை முன்வைக்க வேலை, அடுத்த கட்டம் என்ன நகரணும் அப்படின்றதே வந்து முன்வைக்கப்படலைங்க. வெறும் வந்து ஒரு சும்மா ஒரு எதிர்ப்பு சமரசமே இங்கே முற்போக்காக காட்டப்பட்டுன்னு இருக்கு. கொஞ்சம் விதிவிலக்காக கர்ணனும் அசுரனும் கொஞ்சம் விதிவிலக்காக இருந்தது. அது கூட ஒரு முழுமையெல்லாம் சொல்ல முடியாது. உண்மையிலே விஜயகாந்தினுடைய தொடக்க கால படங்கள் ஏற்பட்ட பாதிப்புகளை இந்த படங்கள் ஏற்படுத்தலை. அதே போல் வந்து வி சேகர் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் எடுத்த படத்தினுடைய பாதிப்பெல்லாம் இந்த ஏற்கனவே எடுத்த படங்களை பெருசாக ஏற்படுத்தலை. அதுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு அதிர்வு இருக்கணும். சமூகத்தில் வந்து ஒரு அதிர்வு இருக்கணும், நாம் பார்க்க முடியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா அதான் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஜினியை வந்து போட்டு படங்களை எடுத்தால் உடனே வந்து மெசேஜ் போய் சேர்ந்துருன்றாங்க. ஒரு முட்டாள்தனமானது. ரஜினி ரசிகர்களே வேறு, அவன் காலகட்ட ரசிகர்களே வேறு ரசிகர்கள். அதெல்லாம் என்ன பாதிப்பு ஏற்படுத்துச்சு? ஒன்றும் பெருசாக ஏற்படுத்தலை. இங்கே ஆனால் இந்த படம் தெளிவாக அந்த இயக்குனர் வந்து ஜென்ஜி தலைமுறையினுடைய இதுவாக இருக்கிற நாயகர்களாக இன்றைக்கி வளர்ந்துட்டு வரக்கூடிய பிரதீப் ரங்கநாதனையே நாயகனாக போட்டு அந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தினுடைய முதல் காட்சியை அதாவது அந்த பண்ணையார் சனாதனவாதி, வெள்ளாளியார் சனாதனவாதிகள் சொல்கிற மாதிரி அமங்கலமாக தொடங்குது. முதல் காட்சியே என்னென்னா, அந்த பாட்டு வழக்கம் போல் அந்த ரஜினி பாட்டு 100 வருஷம் வாழணும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணு அந்த பாட்டு பின்னணியில் ஓடுங்கும்போது இவன் போய் வந்து பொண்ணுடைய கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து அறுத்துடுவான், தாலியை வந்து பிடிங்கிடுவான். இதுதான் வந்து முதல் இதுவே. இவங்க எதை அம்மங்களான்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, காதலிக்கல அவன் வந்து நம்மளை இது ஏற்றுனா இவங்க போய் தாலியை கட்டிடுவானுங்க. தாலியை கட்டிட்டு சீரியலாக தான் ஓடும், படமும் அப்படி தான். அந்த தாலி கட்டின தாலிக்காக காலம்பூரா அவங்களோட இருக்கிறதுன்றது தான் கதையாக இருக்கும். இதில் என்னன்னா, தொடங்கினோடனே தாலியை வந்து அவன் போய் கட்டின தாலியாக அறுத்துடுவான். கட்டின தாலியை அறுத்துடுவான். அறுத்துட்டு அது வந்து வழக்கம் போல் சினிமாவில் இருக்கிற ஒரு கலாட்டாக வந்து நடந்துட்டு கடைசியில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு சொன்னால், தாலியை கொடுத்துடுவான். கொடுத்துட்டு அப்போது ஒரு இதை வந்து வசனம் பேசுவான். என்ன வசனம் பேசுவான்னா, சரி பிடிக்கலன்றதுக்கு காரணத்தை கேட்குறது வந்து பிரச்சனை தான், அது உன்னுடைய இஷ்டம், நான் வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டேன், நீ பிடிக்கலன்னு நான் விட்டுட்டு போயிருக்கணும், அப்படி போகாது தப்பு அப்படின்னு சொல்லி போவோம். இது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு செகண்ட் கிடக்குது. இந்த வசனங்கள் வந்து அதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள்லாம், ஒட்டைக்கிற விஷயங்கள்லாம் ஒரு செகண்ட் கிடக்குது.
என்னென்னா அந்த வன்தொடர் வந்து தப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம். அதான் இவனுங்க வந்து இந்த படங்களில் வந்து அவங்க வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்குதுன்றது தான் சிலருடைய விமர்சனம். ஆனால் இவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய இந்த படம் முழுக்க இந்த ஜென்சியினுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா உணர்வுத்தன்மை தான் எல்லாமே. எல்லாமே கூலாக எடுத்துக்கணும்னு சொல்கிறது, ஃப்ராங்க் பண்ணுறது எல்லாத்தையுமே, அப்புறம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் இவங்களுடைய ஒரு வாழ்க்கையாகவே இருக்குது. இதுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ளே வர முரண்பாடுகளே இதை ஒட்டி தான் வருது அவங்களுக்குள்ளே. அப்போ கூலாக தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது, விட்டுட்டு கடந்து போகணுன்றது, அப்படி சில கடக்க முடியாதவங்களுக்கு பிரச்சனைகள் ஆகுது. இதுதான் ஜென்சியினுடைய வாழ்க்கை முறை, உறவு முறைகளாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, உறவு முறைகளில் கூட அவங்க நினச்ச விஷயங்களுக்கு போகிறதுக்கு, சுதந்திரமாக அவங்க விரும்பின விஷயத்துக்கு போகிறதுக்கு இந்த பண்ணையார் சனாதன வாழ்க்கை முறை, சிந்தனை முறை தடையாகுது. உண்மையிலே யதார்த்தத்தில் தடையாக தான் இருக்குது. 20-25 வருஷமாக நான் இதை பார்த்துட்டு தான் வரேன் நான். அப்போ தடையாக இருக்கும்போது அதை எப்படி இவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது தான் கதை. அதாவது ஆணவ படுகொலை எதிரான ஒரு கதை படம், அதான் விஷயம். இந்த பேசுகிற இவங்க யாருமே விமர்சனம் இது வரைக்கும் ஆணவ படுகொலையை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லலை. அதை சரி தப்புன்னு பேச விவாதிக்க கூட தயாரில்லை. ஆனால் இவர்களுடைய வசனங்கள், கதைகள், இதை பற்றின விஷயங்களே வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இதை ஒட்டி தான் அவங்க வந்து முழுக்க வந்து அதில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே. அப்புறம் வந்து அவன் இந்த லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அவனுடைய மாமா பொண்ணு அவள் லவ் பண்ணுவான், அதை நிராகரிப்பான். அவங்க மாமா யாருன்னா அந்த கதாபாத்திரம் மிக சிறப்பான கதாபாத்திரம். ஏன்னா அவர் ஒரு அமைச்சர், முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து சனாதனத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய அந்த கிராமப்புற இதை வந்து கட்டி பாரம்பரியம் பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு அமைச்சர். அதாவது இந்த திராவிட கட்சிகளுடைய ஒரு சிம்பல். இன்றைக்கி இருக்கிற திராவிட கட்சிகள், மற்ற கட்சிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பண்ணையார்கள், நிலக்கிழார்களுடைய ஒரு அடையாளம். இது வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமை. அந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை வச்சு தான் வந்து அந்த விஷயங்கள் வந்து நகருது. அப்போ இவன் வந்து மறுக்க, அடுத்தது கொஞ்ச நாள் போவ, அதுக்கப்புறம் வந்து திருப்ப இவன் வந்து அவளை லவ் பண்ணுறான்னு இவன் சொல்ல. இந்த மாற்றங்கள் இங்கே இருக்கல, இந்த குழப்பம் தானே இவங்களுடைய பிரச்சனையே. ஏன்னா இந்த சமூக மாற்றங்கள் வந்தது, இந்த முதலாளிய மாற்றங்கள் என்பது மேலிருந்து திணிக்கப்பட்ட மாற்றங்கள். ஒரு சமூக மாற்றத்தின் ஊடாக இந்த முதலாளிய மாற்றம் வராததுனால சிந்தனை ரீதியாக கூட அவங்களுக்கு பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது இந்த இளையவர்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த குழப்பங்கள், அடுத்தடுத்த குழப்பங்கள் டக்குன்னு அதை விட்டு போகிறது அப்படின்ற ஒரு தன்மையில் தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. அதுதான் முன்ன வந்து ஒருதலை காதலுக்காக உருகியிருந்த காலம் போய் இப்போ என்ன மாதிரி பிரேக், எத்தனை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய விஷயங்கள். எத்தனை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்றது தான் அவங்களுடைய இது பண்ணுறது வாழ்க்கை முறையாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது திருப்பி இவன் வந்து அவளை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சரின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருந்த அவங்க பொண்ணை கூப்பிட்டு வந்து திருப்பியும் வந்து திருமணம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து விஷயம். திருமணம் பண்ண போகும்போது அந்த பொண்ணு வந்து அவள் வந்து தூக்கு போட்டுக்கு போவாள். இவன் வந்து உள்ளே போகும்போது என்ன விஷயம்னா, அவள் இதுக்குள்ளே நகர்ந்து இவனுக்கிட்டேருந்து நகர்ந்து வேற ஒருத்தனை காதலிக்கணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. இதிலேருந்து தான் அந்த இது தொடங்குது. அப்போ அது வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா வந்து எல்லாம் சரி சொல்ல, கடைசி நேரத்தில் சொல்கிறியா அவனுக்கே வச்சுக்கலாம், கல்யாணம் வச்சுக்கலாம் சொல்லி எல்லாம் கேட்பார். எல்லாம் கேட்டுட்டு என்ன கேட்பாருன்னா, அவன் என்ன வேலை செய்கிறானா, இப்போ தான் வேலை தேடிட்டுருக்கான், இல்லை அவன் என்ன சொத்து இருக்குதா, சொத்து இல்லை நம்ம சொத்தை வச்சுக்கலாம், நம்ம வேலை வச்சுக்கலாம், நம்ம சொத்தை கொடுத்து அவனை வந்து இதுவாக்கிக்கலாம் அப்படிலாம் சொல்லார். அப்புறம் அவன் என்ன ஆள் அப்படின்னு கேட்பார். என்ன ஆள் அப்படின்னு சொல்லும்போது அவள் புரியாமல் கேட்பான், என்ன சொல்கிற அப்படின்ட்டு.
இல்லை என்ன சாதி அப்படின்னு கேட்கும்போது அவள் யோசித்து வேறு சாதி அப்படின்னு சொல்லுவாள். அப்போ முடியாது. ஏன்னா நம்ம இது பணம் கொடுத்து பணக்காரர்கள் ஆகிக்கலாம், எல்லாம் ஆகிக்கலாம், ஆனால் நம்ம சாதியாக ஆக முடியாது கல்யாணம் ஆகணும் அப்படின்னு மறுப்பார். இதுதான் வந்து பிரச்சனை. மறுக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு உண்மையை சொல்வார். அவங்க தங்கச்சி படம் ஒன்று இருக்கும், இவருக்கும் அவங்க தங்கச்சி இன்னொன்று அந்த ஹீரோவுடைய அம்மாவும் பேசாமல் இருப்பாங்க. அதுக்கான உண்மையான காரணத்தை இவர் சொல்லியிருக்க மாட்டார், அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க இன்னொரு தங்கச்சியுடைய படம் இருக்கும். அவங்க தங்கச்சி கீழ் சாதி பெண்ணை வந்து திருமணம் பண்ண போனதுனால நான் தான் வந்து கொன்னேன், அதுபோல் நீ பண்ணினாலும் கொன்னுடுவேன், உன்னை கொண்டதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் கதை திருப்பம். அதுக்குள்ளே அவன் வந்து இல்லை மாமா அதெல்லாம் ஃப்ராங்க்கு, நாங்கள் உங்களை ஃப்ராங்க் பண்ணோம், சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு அவன் வந்து சொல்ல, அவன் உடனே சரத்குமார் அவன் சொல்லுவான் நானும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லி இப்படி தான் வந்து பிரச்சனை ஆகும்போது அப்போ என்ன பண்ணுறது? அதாவது திருமணம் பண்ணாமல் விட்டாலும் சிக்கல். அப்போ திருமணம் பண்ணால் என்ன அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள யோசிப்பாங்க. அப்போ அவனோட வந்து அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது முடியாது. ஏன்னா இவன் பெரிய அமைச்சர், அந்த பையன் வந்து ஓடி போய் அடைக்கலம் வாங்கலான்னு நினைக்கக்கூடிய அவனும், அந்த கர்நாடகா அமைச்சரும் இவனுக்கு நெருக்கமானவன், அவனும் திருமணத்துக்கு வருவான். அப்போ இவனை தாண்டி எதுவும் செய்ய முடியாது, எங்கேயும் இந்தியாவுக்கு போக முடியாது, வெளியூருக்கு போகலான்னா அவனுக்கு பாஸ்போர்ட் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவனோட வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது, அவங்கள வாடத்துக்கு அனுப்பி வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்து அவன் வந்து கொலை பண்ணிவிடுவான், ஆணவ கொலை பண்ணிவிடுவான் அப்படின்னு தான் சிக்கல்கள் தொடங்குது. இதுதான் இவங்க வந்து கடுமையாக விமர்சிக்கிற விஷயங்களில் ஒன்று. அதாவது அடுத்தவன் இதுக்கு வந்து இவன் கல்யாணம் பண்ணிங்கன்னா அடுத்தவனுக்கு கூட்டி கொடுக்குறான், இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுவோம், வச்சுப்போம். ஏன்னா இந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைகளுக்கு ஒரு நினைவூட்டுறோம், ஒரு நினைவு. முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்தது. அந்த முதல் மரியாதை படத்தில் சிவாஜி கணேசன் திருமணம் பண்ணி கொண்ட பெண்ணு ஏற்கனவே சத்யராஜினால் கருவுற்று இருக்கிறதுனால குடும்பமானம் போகக்கூடாதுன்றதுக்காக சிவாஜி கல்யாணம் பண்ணிப்பான். அப்போ இந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைகள், இந்த சாதியை இது பண்ணையார் இவங்க சனாதனவாதிகள் எல்லாம் வாயை மூடின்னு இருந்தானுங்க. அதை ஒரு பிரச்சனையாக கூட பண்ணல. ஏன்னா கிராமத்தில் அப்படி கேடுகட்ட விஷயங்கள் நிறைய கைமத்தனங்கள் இருக்குது. அதை எதையும் இந்த முற்போக்குக்கும் பேச மாட்டானுங்க, பிற்போக்குக்கும் எப்பவும் பேசுனதே கிடையாது. எல்லா கேவலங்களும் நடக்கும். இவங்க எதை எதிர்க்கிறானுங்களா அதெல்லாம் இலைமறைவு காய்மறை அங்கே நடக்கும். அப்போ அந்த முதல் மரியாதையில் வந்து ஏற்றுக்கிறானுங்க. எதுக்கு? அந்த சனாதன குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஆனால் இது எதுக்குன்னு சொன்னால், இந்த இளைய தலைமுறை ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஆணவ படுகொலை அவன் செய்ய தயாராகிறதுக்கு எதிராக இவங்க இதை செய்கிறாங்க. அதை பற்றி பேச மாட்டுறாங்க. ஏண்டா அவன் அதுக்கு அதில் வசனமே இருக்குது. என்ன வசனம் இருக்குன்னா, அவன் நன்மை சொல்லுவான், இது கேவலமானது வக்கரமானது அப்படின்னு சொல்லுவான், நீ செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பிரதிப. அப்போ அவன் சொல்லுவான், இவங்ககிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், உண்மையிலே இதுக்கு காரணமான அவங்க அப்பனும் இந்த சமூகம் தான் வக்கரத்தன்மை கொண்டது. ஒருத்தன் வந்து இந்த 2025 விருப்பமானவங்களை திருமணம் பண்ணால் வெட்டுவேன்றது தான் வக்கரமானது அப்படின்னு ஒரு வசனம் இவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த கூமுட்டைங்க அதை வந்து விவாதிக்க தயாரில்லை. தெளிவாக சொல்கிறான், அவங்க அப்பனும் இந்த சமூகம் தான் வக்கரத்தனமானது, விருப்பமானவர்களை வெட்டினா திருமணம் பண்ணோன்னா வெட்டுவன்றது வந்து ஒரு வக்கர புத்தி கொண்டதுன்னு அவன் திருப்பி சொல்லுவான். அப்போ இதுதான் இங்கே விஷயம்.
அப்போ அது வந்து ஒரு இதுவாக சொல்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எதிர்க்க முடியாமல் அந்த இளைய தலைமுறை குழம்பி அப்பப்போ அவங்களுக்கு தோணக்கூடிய முறைகளை கையாளுறாங்க. இது உண்மையிலே நடந்துகிட்ருக்குது, காலம் பூரா நடந்துகிட்ருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். எங்கள் தோழர்களே அது போல் ஒருத்தர் பாதிக்க கூட பட்டார். ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்கிற அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி முதல் நாளே அவர் வந்து சொல்லிடுச்சு, நான் வேறு ஒருத்தனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கிறேன், இவங்க கட்டாயப்படுத்தி வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு குடும்பத்தை எதிர்க்கிறதுக்கான தைரியம் கிடையாது, அதனால் நாம் கொஞ்ச நாள் கழித்து டைவர்ஸ் பண்ணிவிடுவோம், நான் வந்து என் கணவனோட இது என் காதலனோட அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன்னு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகளை ஆரம்பிச்சிச்சு நகரங்களில். அவ்வளோ முக்கியமாக இது நிறைய நடக்குது. குடும்பங்களை எதிர்க்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுலேயும் இவங்க பெருமை வேறு. நாங்கள் ஒரே சாதிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் காலம்பூரா வாழ்ந்து பெண்களை சுதந்திரமாக விட்டு பாருங்கடா. நீங்கள் ஒரே உங்களுடைய குணாம்சங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளுக்கு பெண்கள் எவ்வளோ நாள் வாழறாங்கன்னு பார்க்கலாம். சுதந்திரமாக விட்டு பாருங்கள், விட்டால் தான் தெரியும். அப்படி சுதந்திரமாக செதுக்கிறவங்க தான் அதை தூக்கி எறிஞ்சு வரக்கூடிய பெண்கள். அதுதான் அங்கே வந்து இருக்கிறது. அப்போது அதுக்கேற்ற ஒரு இதை வந்து இது போல் வந்து நிறைய நடந்திருக்கு. திருமணங்கள் நடந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டைவர்ஸ் ஆகிறது, சிலரை சேர்த்து வைக்கிறது, சிலதெல்லாம் நாளிதழ்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் வராதது பல மடங்கு இதான் நடந்துகிட்ருக்குது. ஏன்னா அந்த கட்டத்துக்கு பெண்களால் எதிர்க்க முடியல, பெரும்பாலான பெண்களால் எதிர்க்க முடியல. ஆண்கள் அப்படி இல்லை. ஆண்களில் வந்து எதிர்க்கிறவங்க குறைவு. வீட்டு பேச்சு கேட்குற ஆண்கள் என்றைக்கும் வந்து அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது கிடையாது, அந்த புதைக்குழியிலே போயிடறானுங்க. பெண்கள் அப்படி கிடையாது. நிறைய பெண்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு இதுவாகி வந்து போகிற இது வந்து தொடர்ந்து ஒரு 20 வருஷங்களாக நடந்துகிட்ருக்குது. அது புதிய தலைமுறைகள் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தடையாக வந்து இந்த இது வந்து இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு தோணக்கூடிய முறைகளில், ஏன்னா இன்றைக்கி ஒன்றும் பெரிய இது இல்லை. இந்த டைரக்டருக்கு கூட ஒரு மாற்று சொல்லணுன்னா அவருக்கு அதுக்கான அறிவு என்ன இருக்குது, என்ன சொல்ல முடியும்? இந்த சனாதனவாதிகள் என்னத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க? இந்த பெரிய திராவிட பாரம்பரியன்றாங்களே, இவங்க என்ன மாற்றம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த யார் மேலேயும், இந்த தலைமுறைக்கு இவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயங்கள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அப்போ ஒரு வளர்ந்த ஒரு மாற்றுத்தன்மை, ஒரு ஜனநாயகபூர்வமான தன்மை, ஒரு அறிவார்ந்த தன்மை என்பது இங்கே வளராமல் இருக்குது. அப்போது இவங்க எல்லாமே ஒரு நவீன வாழ்க்கைக்கு வந்துட்டு அதே சமயத்தில் மேலிருந்து திணிக்கப்பட்டதுனால ஒரு உணர்வுத்தன்மையில் இருக்காங்க. ஒரு அறிவுத்தன்மையில் இந்த சமூக மாற்றங்களை வந்து பார்க்க முடியாமல் ஒரு உணர்வுத்தன்மையில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான அதை நோக்கி தான் அவங்க வந்து நகர்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை அவங்க கன்சீவ் வேறு ஆகிருப்பா, அதுவும் வந்து சிக்கலாகி கடைசியில் வந்து குழந்தை வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ குழந்தெல்லாம் பிறந்த பிறகு போகலாம், அவன் ஏன்னா கன்சீவ் ஆகி வெளிநாட்டுக்கு போகலான்னு அவன் பாஸ்போர்ட் வாங்கிடுவான். வாங்க போனால் இவன் கன்சீவ் ஆகிருக்கிறான்னு அவனுக்கு அனுப்ப மாட்டானுங்க. அப்போ அது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு கதையை அனுப்ப அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைய வச்சு என்ன பிரச்சனைகள் வருது, இன்றைக்கி இந்த பண்ணையார் சனாதனத்தனம் என்ன பண்ணுதுன்றதை காட்டுறதுக்கு அவங்க வந்து அதை இதுவாக எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கடைசியில் இவங்க அந்த குழந்தை பிறந்து இவங்க போகலான் அப்படின்னு நினைக்கும்போது ஏற்கனவே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிடுவாங்க. டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னும்போது இவன் வந்து ஏற்கனவே இவளை காதலித்த விஷயம் அவன் தெரிஞ்சு அவன் வந்து உடனே என்ன பண்ணுவான்னா, நான் வந்து உனக்கு வந்து திருமணம் பண்ணாமல் நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் அப்படிலாம் பண்ணணும்போது, ஆண்கள் எப்போவுமே அப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்போது அவன் சொல்வாள், அப்போ நீங்களாம் தியாகிகள். அந்த வசனங்கள் சின்ன சின்ன வசனங்கள் அருமையாக இருக்குது. நீங்களாம் தியாகிகள், நாங்களாம் துரோகிகளா? இதுதான் எப்போவுமே வந்து இது வரைக்கும் காட்டியிருக்கக்கூடிய சினிமாக்கள் கருத்துக்கள். ஆண்கள் பெரிய தேவதாஸ் மாதிரி பெரிய தியாகிகள் அவன் சொல்லுவான், லவ்வருக்காக என்ன வேணால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவாள், நீங்களாம் தியாகிகள், நாங்களாம் துரோகிகளா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் முடியாது, நீ வந்து கல்யாணம் பண்ண பிறகு நான் போகிறேன், நீ வந்து அடுத்த ஆளை பாரு, கூல்னுவல்ல, நீ அடுத்த ஆளை பாரு, டியூக்குள்னுவ, நீ போய் பாரு, அடுத்த ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு
பண்ண வரும்போது தான் வந்து வீட்டுக்கு வந்து கடைசியாக இவனுக்கான ஒரு ஆளும் பார்த்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி இன்னொரு ஆளை பார்க்கும்போது அவள் கடைசியாக அப்பாவை போய் பார்க்குறேன்னு அவன் வேணான்னு சொல்லுவான், கேட்க மாட்டான். அவன் வந்து அந்த டைவர்ஸ் விஷயம் தெரிஞ்சு தெளிவாக சரத்குமார் தான் நடிச்சிருக்கிறான், நல்லா நடிச்சிருக்கிறாங்க. சரத்குமார் அவங்க அம்மா பையனோட அம்மா ரோகிணா நடிச்சிருக்காங்க. அவங்க பாத்திரங்கள் வந்து பழைய ஆட்கள்னால் அவங்க தான். அப்போ தெளிவாக வந்து அவன் வந்து பிடிப்பான், யார் காரணம் என்ன காரணம்ன்ட்டு அவனை வந்து இவளை வந்து கேட்க போவ, இவன் வந்து உண்மையை சொல்ல வர அவன் வந்து சொல்லுவான் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அவனை அடித்து வழக்கம் போல் அவனை கொல்ல போகும்போது அவங்க அம்மா வந்து தடுத்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போனோன்னா அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்ணுவான்னா அவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்புவான். அப்போ தான் இவன் வந்து அவனை வந்து எதுவும் செய்ய வேணாம், நான் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாம் உண்மையை சொன்னோன்னா இவன் வந்து என்ன பண்ணுவான்னா அவனை அந்த மாப்பிள்ளையை கொல்ல சொல்லிவிட்டு உன்னை கொல்ல மாட்டான், ஆனால் அந்த நீ வாரிசுக்கான இது வேணும்னு சொல்லிட்டு அவன் குழந்தைய கொல்ல போவான். அப்புறம் இதை ஒட்டி சில கதைகள் வந்து போயிட்டுருக்கு. அதான் அதில் விஷயம் என்னென்னா அந்த உக்கிரமான ஒரு அந்த சனாதன தன்மைகள், அந்த சனாதன தன்மைகள் ஆணவ படுகொலைகளில் இவனுங்க எப்படி இருக்கிறானுங்கன்றது தான் வந்து காட்டுறாங்க. மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இதுதான் உண்மை. இங்கே சேகர்பாபு என்ன பண்ணான், சேகர்பாபு அதே வேலை தான் பண்ணான், அந்த மந்திரிகள். அப்போ அதே தான், அதை வந்து ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க. அவன் குழந்தைய கொல்ல போவான், அவனுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடும், அப்புறம் காப்பாற்றுவாங்க இதுவாகும். அப்போ இவன் சில வசனங்கள் வந்து பேசுவான். அதாவது நீங்கள் வந்து கொல்லணுன்னா உங்களுக்கு மானம் போகுதுன்னு சொன்னால் நீங்கள் சாவுங்கடா, அந்த வசனங்கள்லாம் அதில் வரும். நீங்கள் சாவுங்கடா, எங்களை ஏன்டா கொல்றீங்க அப்படின்ற ஒரு வசனங்கள்லாம் வரும். அப்போ இதுதான் கடைசியில் வந்து அவன் வந்து இது பண்ணுற மாதிரி அவனையே அவன் தங்கச்சி கொண்டதுக்கு போய் சரணாவை சொல்கிறான். அப்புறம் இவன் வந்து வேறு திருமணம், இவன் வேறு ஒரு காதலிச்ச பெண்ணை வந்து ஏற்கனவே நண்பராக இருந்த பெண்ணு, ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு அவங்க கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணையை வந்து திருமணம் பண்ணிக்கிறதான் முடியதான் படம். இந்த கதை அமைப்புகளில் முழுக்க நடுவில் வந்து ஒன்று தாலியப்பட்டினை வந்து அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த குடும்ப உறவுகள், பெண் வந்து எப்படி புனிதமாக வந்து குடும்பத்தை பார்க்குற அந்த தன்மையெல்லாம் உடைச்சி நொறுக்கியிருக்கிறாங்க. அதே போல் இவனுங்க குடும்பம் சொல்லி ஒன்று வச்சுருக்கானுங்க பாருங்கள். இப்போது வச்சுருக்கிற இந்த சனாதன குடும்பம், இந்த சனாதன குடும்ப முறையை தகர்த்துருக்கிறாங்க. அதெல்லாம் தான் இவங்களுக்கு கோபம். அதை ஒரு இவங்க பாணியில், அதாவது ஜென்சி அவங்க பாணியில் ஒரு டேக்கனீஸ் கடந்து போகிறது இருக்குல்ல, டக்குன்னு அவங்க கடந்து போகிறது வந்து இவங்களால சகிச்சிக்கவே முடியல. அவங்க டக்குன்னு கடந்து போகிற விஷயங்கள் வந்து சகிச்சிக்க முடியல. அவங்க அதுதான் இவங்களுக்கு வந்து கோபத்தை வந்து உண்டாக்குது. அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை வந்து அதுவும் உடைக்கிற மாதிரி, நேரடியாக உடைக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கிறது வந்து அவங்களுக்கு கோபத்தை உண்டாகுது. அதுக்கேற்றபடி நிறைய அங்கங்கே துண்டாக சின்ன வசனங்கள் வந்து நிறையா வந்து அதில் இருக்குது. அதில் பல விஷயம் ஆணவ படுகொலைன்ற ஒரே ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு அதை ஒட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்றைக்கி இருக்கிற உறவுகள் இருக்குது இல்லையா, அந்த உறவுகளில் வந்து இருக்கக்கூடிய ஆண் பெண் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் குடும்பம், இது இந்த நவீன இளையோருக்கான பிற்போக்கான ஒரு குடும்ப உறவுகள், அந்த பிற்போக்கான குடும்ப உறவுகள் மீது வரக்கூடிய விஷயங்கள், இதன் மீதான வசனங்கள்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்குது. இயக்குனரே தான் வசனங்கள் எழுதியிருக்காரு. அருமையாக இருக்குது, ஒரு நுட்பமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். நுட்பமாக இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். நுட்பமாக இதை உடைக்கணும்னு உடைக்கிறார், அது வந்து இதை எதிர்க்கணும்னு எதிர்க்கிறார். இது வந்து ரொம்ப விஷயம். ஏன்னா இன்னொன்று, இது ஒரு மாற்றத்தை வந்து முன் வைக்குது, அது மாற்றத்தை முன் வைக்குது. அப்புறம் சொல்லிட்டு போயிடல அவன் இந்த வழி அந்த வழின்னு சொல்லிட்டு போயிடல. இது வந்து தெளிவாக வந்து மாற்றத்தை வைக்குது. அடுத்தது என்ன நகரணும் அப்படின்றத வைக்குது. அப்போது அது என்ன வைக்குதுன்னா, அவங்களுக்கு தெரிந்த வழிமுறைகளில் அதை மீறத்துக்கான முயற்சிகளை அவங்க செய்கிறாங்க. அப்போ அது வந்து தெளிவாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இதை மீறு அப்படின்னு சொல்லுது, இதை மீறி செய் அப்படின்றது சொல்லுது. அதில் தான் அந்த பெண் பாத்திரத்தினுடைய உறுதிப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில்
பெண் பாத்திரத்தினுடைய உறுதிப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். இவனுக்கு வந்து ஒரு ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அவனை வந்து அந்த பெண் பாத்திரம் நகர்த்திக்கிட்டே வரும். அதே போல் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க நகர்த்துவாங்க லைட்டாக. இது ரொம்ப முக்கியமானது. அதனால் இது வந்து உண்மையிலே வந்து வரவேற்க வேண்டிய படம். இதெல்லாம் துவக்கம். இன்னும் கூட அடுத்த கட்ட விஷயங்களை நோக்கி அவங்க இன்னும் நகரணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, உடனே வந்து இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளையோர்கள் உடனே வந்து அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிடுவானா, ஒரு உணர்வுத்தன்மையில் எல்லாத்தையும் கூலாக எடுத்துக்கொள்வது, எல்லாவற்றையும் ஃப்ராங்க்கு சர்ப்ரைஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல், இந்த நவீன வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சமான அறிவும் ஜனநாயகமும் என்ற இரண்டையும் உணர்வுத்தன்மையில் புரிஞ்சிக்காமல், உணர்வுத்தன்மையிலே இதை தீர்க்க முயற்சி செய்யாமல், அறிவுத்தன்மையில் தீர்க்க முயற்சி செய்யணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மற்ற இவங்க முற்போக்காளர்களோ இந்த அரசோ இந்த பார்ப்பனிய பிராமணிய சனாதனத்தை மட்டும் எதிர்க்கக்கூடிய இந்த வெள்ளாளிய சனாதன பண்ணையார் சனாதனவாதிகளும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பண்பாட்டுத்தன்மை வந்து மாற்றங்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன் எப்பவுமே, இங்கே ஒரு பண்பாட்டு புரட்சியினுடைய இது வந்து முதன்மையாக இன்றைக்கி வந்திருக்குது, அரசியலை விட பொருளாதாரத்தை விட. ஏன்னா பொருளாதார மாற்றம் 90களுக்கு அப்புறம் ராட்சச வேகத்தில் நடந்து போச்சு. அது ஒரு சமூகத்தில் வந்து ஒரு மாற்றங்களை வாழ்நிலையே மாற்றிருக்கு, வர்க்க சமன்பாடுகளை மாற்றிருக்கு. ஆனால் அதற்கேற்ப சிந்தனை மாற்றங்கள் கிடையாது, அரசியல் அதிகார பகிர்வு கிடையாது. எல்லாமே இங்கே வந்து சிக்கலாக தான் இருக்குது. அதனால் வந்து இந்த பண்பாட்டு மாற்றங்கள்னு சொன்னால், நாங்கள் நிறைய சாதிச்சிருக்கிறோம் மிகையாக ஊதிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள், திராவிட மாடல் பண்பாட்டு விஷயங்களுக்கு கவனம் செலுத்துறதே கிடையாது. ஏன் செலுத்துறது கிடையாது அப்படின்னு சொன்னால், ஆதிக்க சக்திகளாகவே இவங்க வந்து இந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் கிராமங்கள்லேயே இருக்கிறாங்க. தொழில்துறைகளிலும் பெரிய பெரிய முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள் இவங்க கட்சிகள்லேயே இருக்கிறாங்க. கட்சி சேர்ந்தவங்களே பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளாக மாறி இருக்கிறாங்க. மாறி இருந்தால் கூட இவங்க கிராமப்புறங்களில் ஒரு முதலாளித்துவ மாற்றங்களை கூட கொண்டு வர தயாரில்லை. ஜனநாயக மாற்றங்களை வந்து அதை ஒட்டி தான் வரும். முதலாளித்துவ மாற்றங்கள் கூட கிராமப்புறங்களை இவங்க செய்ய தயார் இல்லாமல் இருக்குதுன்றது சிக்கலாக இருக்குது. அப்போது அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். கவனத்தில் எடுத்து ஒரு சிந்தனை ரீதியான, நான் ஏற்கனவே வந்து இளையவர்களுக்கான இதில் வந்து சொல்லியிருந்தேன், அந்த காணொலியில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன், ஒரு ஜனநாயகபூர்வமான இதை வந்து கல்வி நிலையங்கள் ஜனநாயகபூர்வமாக மாற்றப்படணும். அங்கே தேர்தல்கள் நடத்தப்படணும், கருத்தரங்கள் நடத்தப்படணும். அங்கே பண்பாட்டு ரீதியான கருத்தரங்கள் விவாதங்கள்லாம் அங்கே கொண்டு வரப்படணும். பள்ளியிலே வந்து இந்த ஒரு பண்பாட்டு மாற்றத்துக்கான விஷயங்கள் வந்து பள்ளியிலே வந்து கொண்டு வரப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் இங்கே ஒரு சிறை போன்ற ஒரு ஜெயில் போன்ற இதுவும், அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி முறை நிறைய பேர் வந்து நான் சொன்ன இந்த முற்போக்கு இந்த ஆழமாக இல்லைன்னா எப்படி ஆழமாக இருக்கும்? முதலாளித்துவம் என்பதே மேலோட்டமானது தான். அது இல்லாமல் இந்த கல்வி முறை முன்னிருந்த கல்வி முறை மோசமாயிடுச்சு. முன்னிருந்த கல்வி முறையை விட மேலோட்டம். ஏன்னா அவங்க படிக்கிறதே என்ன, டக்குன்ட்டு 4ல் 1 செலக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஒரு ஆழமாக ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கிறது, எழுதுறது, ஆய்வுத்தன்மையில் ரிசர்ச் பண்ணுறது, இந்த தன்மையிலான ஒரு அறிவியல்பூர்வமான கல்வி முறை இல்லை. ரொம்ப மேலோட்டமான விஷயங்களை மட்டும் ஒன் வேர்டில், அதுவும் வந்து அதுக்கு ஒரு சாய்ஸ் வேறு, சாய்ஸ் கொடுத்து தெரிஞ்சிக்க கொள்ளக்கூடியதாகவும், அவன் படிக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் சின்ன சின்ன பதிவுகளும் ட்விட்டரும் எவ்வளோ சுருக்கமாக தெரியுமோ அவ்வளோ விஷயங்களாகவும் அவன் தெரிஞ்சுக்கிற சிந்தனை தடம் வந்து அவங்களுக்கெல்லாம் உருவாயிடுச்சு. அப்போ அந்த சிந்தனை தடம் உருவானதுனால அவர்கள் ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கிறாங்க. அந்த மேலோட்டமாக இருக்குதுன்றது தவிர்க்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய தவறு கிடையாது. ஆனால் அதுக்கான ஒரு கருத்தியல் விவாத தளங்கள் வந்து இங்கே வந்து உருவாக்கப்படவே இல்லை. அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போது மார்க்சியர்கள் சொல்லக்கூடியவங்க அவங்களுக்குள்ளே விவாதிக்க தயார் இல்லைன்னும் போது மற்றவங்களோட சுத்தமாக விவாதிக்கிறதே இல்லை. சும்மா மாறி மாறி திட்டிக்கொள்வது, அவதூறுகள் இருக்கிறதே தவிர ஒரு கருத்தியல் ரீதியான போராட்டம் என்பது, கருத்தியல் ரீதியான கருத்துக்களை பரப்புவது என்பது வந்து இல்லாமல் இருக்குது.
அது வந்து இவங்க இன்னும் ஆழமாக போகிறதுக்கு இல்லை இன்னும் இந்த விஷயங்களை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போது ஆனால் அவங்க மட்டத்திலேருந்து அவங்க தளத்திலேருந்து இது மீதான தாக்குதலை தொடுப்பது என்பது ரொம்ப தேவையானது. அந்த தாக்குதலை நாம் ஆதரிக்கணும். இவங்களுடைய மைனூட்டான உள்ளார்ந்தது ஒரு அராஜகவாதம், அந்த முதலாளித்துவ உருவாக்கக்கூடிய ஒரு அராஜகவாத தன்மை இருந்தால் கூட இந்த அராஜகத்தன்மையை விட இந்த பண்ணையார் சனாதனம் ஒழிக்கப்படணும். அந்த சிந்தனை தடம் ஒழிக்கப்படணும். அந்த சிந்தனை தடம் வந்து ஒழிக்கப்பட்டால் தான் நம்ம சமூகம் ஒரு ஜனநாயகத்தன்மைக்கு போகும். அப்போ தான் இவங்கக்கிட்ட ஜனநாயக பண்பு நோக்கி நம்ம போகும்போது அராஜகத்தன்மைக்கும் நமக்குமான போராட்டன்றது இருக்க முடியும். இன்றைக்கு முதன்மையாக இவங்களோட ஐக்கியம் இருந்தால் கூட இந்த புதிய சக்திகளோட ஒரு அராஜக சிந்தனை தடத்தோடு இருக்கிறவங்களோட இருந்தால் கூட அவங்களோட ஐக்கியம் போராட்டம்னு அடுத்த கட்டம் அடுத்த சமூகத்தை ஒட்டி நகர வேண்டியிருக்கு. ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க முழுக்க சாதிய நிலவுடைமைத்தன்மை சிந்தனைத்தனம் கொண்டவர்களாக மற்றவர்கள் இருக்கிறதுனால இதை கடுமையாக எதிர்த்து நாம் அந்த சிந்தனை தடத்தை அழிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த சமூகம் தன்மைகளே அழிக்க வேண்டியிருக்கு. கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதிய நிலவுடைமை தன்மைகளையே முற்றிலுமாக அழிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத நாம் வந்து ஒரு முற்போக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்றதும் அதை அந்த மக்களுடைய மொழியில், அதாவது இளையோர்களுடைய மொழியில் இந்த படத்தை எடுத்ததற்கு இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லுகிறேன். அடுத்த கட்டமும் நீங்கள் இன்னும் அறிவார்ந்த நகரணுன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை.